திருப்பரங்குன்றம் விஷயம் படித்து படித்து சொல்லியும் கேட்காத ஸ்டாலின் மொத்தமும் போச்சு. பேரிடிய இறக்கும் டெல்லி. திருப்பரங்குன்றம் விவகாரம் தற்போது தேசிய அளவில் உருவெடுத்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் திமுக அரசுதான். இந்து கோவில்களை காக்க வேண்டிய இந்து அறநிலையத்துறையோ தீபத்தூணில் தீபம் ஏற்ற மறுத்து இத்தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளது. இந்துக்களின் உண்டியல் பணத்தில் இந்து அறநிலையத்துறையை நடத்தும் அரசு இந்துக்களின் வழிபாட்டு உரிமையை எதிர்க்கிறது. ஏன் மசூதிகள் மற்றும் சர்ச்சை சொத்துக்களை தமிழக அரசு கையில் எடுக்கவில்லை என்ற கேள்விகள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றன. தேர்தல் நெருங்கி வரும் இந்த நிலையில் தாங்கள் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருப்பதாக காட்டிக்கொள்வதற்கு பெரும்பான்மை மக்களின் மத உணர்வை காயப்படுத்துகிறதா இந்த திமுக அரசு என்ற கேள்விகள் எழுந்துள்ளது. இத்தீர்ப்பை எந்த ஒரு இஸ்லாமியரும் எதிர்க்கவில்லை. ஆனாலும் இந்து மக்களின் வழிபாட்டு உரிமையை தடுக்கும் அராஜகத்தை அரங்கேற்றியுள்ளது திமுக. தற்போது இந்து மக்களிடம் தீபத்தூண் விவகாரம் மனதில் கொழுந்து விட்டு எரிய தொடங்கியுள்ளது. ஒருவேளை தேர்தல் நேரத்தில் இந்துக்கள் ஓட்டு வங்கி என்ற ஒன்று உருவானதாக தெரிந்துவிட்டால் பெரும்பான்மை ஓட்டுகளை அறுவடை செய்ய சிறுபான்மையரை தூக்கி அடிக்க கூட தயங்க மாட்டார்கள் என விமர்சனம் எழுந்துள்ளது. இதற்கிடையில் தான் தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 1020 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்துள்ளதாக மீண்டும் புகார் கூறியுள்ளது அமலாக்கத்துறை. இதனால் திமுக அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் அத்துறையின் அமைச்சரான நேருவுக்கு எதிரான வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துமாறும் குரல் எழுந்துள்ளது. திமுக ஆட்சியில் ஊழல் புகார் எழவில்லை என்றால் தான் ஆச்சரியப்பட வேண்டும். மணல் கொள்ளை விவகாரத்தில் ஒரு கொலையே நடந்தும் வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மனுபோடும் இந்த அரசு வெறும் ஊழல் குற்றச்சாட்டுக்காக வழக்கு தொடர்ந்துருமா என்ற கேள்விகளும் தற்போது எழுந்துள்ளது. தமிழக சட்டம் ஒழுங்கு என்பது மிகவும் மோசமடைந்துள்ளது. தினம்தோறும் கொலை, பாலியல் பலாத்கார சம்பவங்கள் என அரங்கேறி வருகின்றன. போதை பழக்கம் பள்ளி மாணவர்களிடையே அதிகரித்துள்ளது. நெல்லை பக்கம் சென்றால் சாதிய பிரச்சனைகள் பள்ளி வரை சென்றுள்ளது. திமுக அமைச்சர்களோ தினம்தோறும் ஊழல் புகாரில் சிக்கி வருகிறார்கள். கனிம வள கொள்ளையை தடுக்க சென்ற சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். கள்ளச்சாராயம் ஆறாக ஓடி மக்கள் உயிர்களை பலிவாங்கியுள்ளது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிவால் கடந்த 4.5 ஆண்டுகளில் மட்டும் 7758 கொலைகள் நடந்துள்ளன என தகவல் கூறியுள்ளது. கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றவில்லை. இதுபோல் திமுக அரசின் மீது குறிப்பாக பெண்கள் அதிருப்தியில் உள்ளார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. எப்படியாவது திமுக 3ஆம் தலைமுறை உதயநிதியை முதல்வராக்க முடிவு செய்து திமுக மீதான அதிருப்தியை இந்து முஸ்லிம் என பிரித்துவிடலாம். மேலும் ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைக்க நீதிபதி பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை பாராளுமன்றத்தில் தமிழக எம்பிகள் கொண்டு வந்துள்ளார்கள். இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தை தேர்தல் வரை கொண்டு போவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதற்கு காரணம் இந்துக்கள் ஒன்றிணையாததுதான். இந்த நிலையை திமுகவே மாற்றும் நிலை உருவாகி உள்ளது. மேலும் திருப்பரங்குன்றம் விஷயமே திமுகவை தோற்கடிக்கும் என்ற நிலை உருவாகியும் உள்ளது. எனவே இதை தொடர வேண்டாம் என திமுக முக்கிய அமைச்சர்கள் ஸ்டாலினிடம் படித்து கூறியும் ஸ்டாலின் இதை கேட்கவில்லையா? மேலும் டெல்லியை தேவையில்லாமல் சீண்டி எங்களை மாட்டி விடுகிறீர்கள். இந்த 6 மாத காலத்தில் எத்தனை அமைச்சர்கள் நீதிமன்ற வாசலில் நிற்கப் போகிறார்களோ என புலம்பி உள்ளார்கள் திமுக சீனியர்ஸ்.